ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி டேஸ்டியாக சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேங்க. நெய் வந்து நம்ம போட்டுறோம். நெய் உருகட்டும். இப்போ வந்து நெய் வந்து உருகிடுச்சிங்க. நம்ம வந்து என்னதுன்னா சேமியா போட்டு லைட்டாக வந்து அந்த நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. இது ஆல்ரெடி வந்து ரோஸ்டட் தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நெய்யில் லைட்டாக வந்து இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லைட்டாக வந்து இந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து போதுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வேறு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து தாளிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாங்க. கடுகு வெடிக்கட்டும். வந்து காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அந்த காஞ்ச மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுடலாம். அப்புறம் வந்து என்னென்னா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினோன்னு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடலாங்க. கருவேப்பிலை வெடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிளாஸில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இது வந்து என்னென்ன ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு நான் எடுத்திருக்க தண்ணிங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதில் போட்டுடலாங்க. இதில் நான் எடுத்திருக்க சேமியா வந்து 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இந்த 200 கிராமுக்கு இந்த கிளாஸில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து போடலாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து நெய் வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாமல் இப்போ சேமியா வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நெய் ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நான் வறுக்கும் போது யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சேமியாவும் நம்ம போட்டாச்சிங்க. இப்போ நல்லா வேகவும் நமக்கு வந்து டேஸ்டான உப்புமா வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சுங்க. வற்றி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமியாவும் வந்து நமக்கு வெந்து வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு டேஸ்ட்டாக வந்து சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல் ஆஃப் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணி ஈரப்பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஆறினோடனே வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா பொழுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக தண்ணி இருக்கும் போதே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். குயிக்காகவும் நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம செய்யலாங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.